மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொலியில ஆப்கானிஸ்தான் 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு வறுமை கோட்டில் வாழ்ந்த வளர்ந்த நாடாக சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு பிரித்தானியாவுடைய பொருளாதாரத்திற்கு மேலாக ஓங்கி நிற்கின்ற ஒரு வசதி படைத்த நாடாக சர்வதேசம் பார்க்கின்ற அளவுக்கு வளர்ந்து நிற்கின்ற சங்கதி குறித்து தான் இன்றைய காணொலியில முழுக்க நாங்க பேச போறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. 35 மில்லியன் மக்கள் சனத்தொகை கொண்ட ஒரு ஆசியாவுடைய மத்தியில் இருக்கிற ஒரு நாடு. நாலா பக்கங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு பக்கத்துல, ஈரான் இன்னொரு பக்கத்துல, சீனா இன்னொரு பக்கத்துல, ஆதர்பைஜான் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நாடுகள் எல்லா புறங்களால அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நாடு 2020 அமெரிக்கா ஒரு அறிக்கையை சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% மக்கள் வறுமை கோட்டில் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது. 2021 ஆகும் பொழுது அமெரிக்கா அதனுடைய படைகள் எடுத்துட்டு வாபஸ் பெறாங்க. அப்படியே அமெரிக்காக்கு போறாங்க. இந்த ஒரு கணப்பொழுதுல நாட்டு மக்களை இந்த நாடு வேணாம், இதுக்கு பின்னால் இங்க எப்படிடா வாழ்றா அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு ஓடிக்கொண்டு தாப்பையால ஏறி விமான நிலையத்துக்குள்ள புகுந்து விமானங்கள்ல ஏறி நாங்க ட்ரெயின்ல பஸ்ல ஃபுட்போர்ட்ல ஏறிக்கொண்டு மேல ஏறிக்கொண்டு தொத்தி கொண்டு போற மாதிரி ஃபிளைட்ல உலகத்திலே முதல் தடவையாக அந்த நாட்டு மக்கள் நாட்டையே வெறுத்து அப்படியான பயணம் ஒன்றை மேற்கொண்டதை வரலாறுல ஆப்கானிஸ்தான் வரலாறுல நாங்க பார்த்திருப்போம். இப்படி பயணிக்கிற அந்த ஃபிளைட்ல ஓடிட்டு போற நேரத்திலே அப்படியே கீழே விழுந்த அந்த சங்கதியெல்லாம் நாங்க பார்த்திருப்போம். நாடே தேவையில்லைன்னு மக்களே ஓட்டம் பிடிச்ச 2021 பார்த்தோம். இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல 2021 இறுதி பகுதி ஆகும்போது சர்வதேச மீடியாக்களுடைய கவனம் ஆப்கானிஸ்தான் மீது விழுகுது. சர்வதேச நாடுகள் எல்லாம் ஆப்கானை உற்று நோக்க ஆரம்பிக்குது. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய பல மாநிலங்களுக்கு கீழே நிலத்துக்கடியில் இருக்கிற பொக்கிஷங்கள் பற்றிய தகவல் வெளியே வருது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான கனிமங்கள் நிலத்துக்கடியில இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த நாடெல்லாம் ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிச்சோ அந்த நாடெல்லாம் திரும்பி எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாரீங்களா, எங்களோட தூதரகத்தை அங்க நிறுவிக்கொள்றோம், உங்களோட ஒரு பிசினஸை நாங்க மேற்கொள்றோம்னு சொல்லி ஐரோப்பா நாடுகள் எல்லாம் முண்டியடிக்கிறத பார்க்க முடியுது. அந்த ஒரு வளங்கள் பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்குற நேரம் சிலிக்கிற அளவுக்கும் அமெரிக்காவே விதி பிடுங்குற அளவுக்கும் அந்த நிலையை பார்க்க முடியுது. அந்த அறிக்கைகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற கனிமங்களை பல்வேறு வகையா பிரிக்கிறாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலத்துக்கு அடியில இருக்கிற அந்த வளங்கள் என்ன அப்படின்னா செம்பு மட்டும் 60 மில்லியன் டன் அளவு இருப்பதாக சொல்லப்படுது. அதுக்கு மேல இரும்பு தாது பொருட்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் டன் இருப்பதாக சொல்லப்படுது. அதுல பொறுமதியே 88 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். உலகிலே 2வது கையிருப்பாக இது சொல்லப்படுது. உலகத்துல 2வது கையிருப்பாக இது சொல்லப்படுது. அதை வழங்க போறது ஆப்கானிஸ்தான் என்பதுதான் இன்று உலகம் வியந்து பார்க்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தங்கம், வெள்ளி, பாதரசம் போன்ற அரிதான உலகிலே கிடைப்பதற்கு அரிதான பொருட்கள் எல்லாம் இருப்பதாக சொல்லப்படுது. கொஞ்சம் நெஞ்சமல்ல, 1.4 மில்லியன் டன் அளவு இருப்பதாக சொல்லப்படுது. லித்தியம் 21 மில்லியன் டன் இருப்பதாக சொல்லப்படுது. நாடு முழுவதும் 1400 ரத்தினக்கல் சுரங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. 50 தங்க சுரங்கங்கள் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. 2010 அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்கு கீழே அந்த யுத்தங்கள் நடக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இராணுவ புவிசார் ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லித்தியம் மட்டும் கிட்டத்தட்ட அமெரிக்காவோட டாலர்ஸ் பொறுமதியில சொல்றதாக இருந்தால் 3 ட்ரில்லியன் பொறுமதியான லித்தியம் இருப்பதாக அமெரிக்கா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 3 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்றது பிரித்தானியாவினுடைய மொத்த எக்கனாமிக்களுடைய தொகையை இது ஈடு செய்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. பாருங்க, பிரித்தானியா எவ்வளவு பெரிய வல்லரசா இருந்த நாடு, இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இருக்கிற லித்தியம் மட்டுமே அதுக்கு ஈடான ஒரு தொகையை கொண்டிருக்கிறது என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக அமெரிக்கா பார்க்க முடியுது. இதோட முடிஞ்சு போச்சா? இல்லையே. மாபிளுக்கான தேவையான மெட்டீரியல் 1.3 பில்லியன் மெட்ரிக் டன் இருப்பதாக சொல்லப்படுது. பெட்ரோலியம் இயற்கை வாயுவும் அதனுடைய எல்லை பகுதிகளில் இருப்பதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1.6 பில்லியன்
பீப்பாய் அளவு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இயற்கை எரிவாயு 440 பில்லியன் சதுர மீட்டர் இருப்பதாக சொல்லப்படுது. நமக்கு தெரியும் இரும்புடைய பயன், தங்கத்துடைய பயன், லித்தியத்தினுடைய பயன், இதெல்லாம் இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திருக்கு. இதெல்லாம் எந்த நாட்டுல கரண்ட், கேஸ் இதெல்லாம் சரளமாக ஒரு விற்பனைக்கு முன் வருமோ நிச்சயமாக அந்த நாடுகள் வல்லரசாக இருக்கிறத பார்க்க முடியுது. எங்களுக்கு தெரியும் கரண்டுடைய பயன்பாடு, லித்தியம் என்ற மிக முக்கியமான பேட்டரி தயாரிப்புக்கான மிக மூலதனம் அங்கிருந்து தான் எடுக்கப்படுதா சொல்லப்படுது. அதே போல எலக்ட்ரானிக் பொருட்கள், அதே போல இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான கனிமங்கள், அதே போல எலக்ட்ரானிக் கார் உற்பத்தி செய்வதற்கான இப்படியான பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு வளமிக்க நாடாக இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இருக்கிறத பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் மேல என்ன அமெரிக்கா சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2020 லித்தியத்தினுடைய தேவை எப்படி இருந்துச்சோ அதை விட 40 மடங்கு அதிகமான தேவையை 2040 உலகம் எதிர்நோக்கும். எனவே அந்த ஒரு விஷயத்துக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி நிச்சயமாக லித்தியத்தை உலகத்துக்கு ப்ரொடக்ட் பண்ண போற நாடு ஆப்கானிஸ்தானாக இருக்கும் என்ற ஒரு அறிக்கையும் அங்கு சொல்லப்பட்டிருக்குது என்பது மிகவும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுது. 2021 அமெரிக்க படைகள் வாபஸ் ஆகுது. அதுக்கு பிறகு 2023 ஆகும் பொழுதோ ஆப்கானிஸ்தான் அரசு ஒரு விஷயத்தை அறிவிக்குது. அதுதான் ரேசிங் கார் ஒன்றை உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க. $50,000 பொறுமதில அந்த காரை உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் கார், அதாவது ரேசிங் கார் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கிற நாடுகள் தான் அதை செய்யும். இத்தாலி செய்திருக்கிறது, ஜெர்மனி செய்திருக்கிறது, அமெரிக்கா செய்திருக்கிறது, ஜப்பான் செய்திருக்கிறது, ஸ்வீடன் செய்திருக்கிறது. அந்த வகையில ஒரு ஆசியா நாட்டுக்குள்ள இருந்து ஆப்கானிஸ்தான் அதை அமெரிக்க படைகள் வாபஸ் ஆகி 1.5 வருஷத்துக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள அதை செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. 2025 ஆகும் பொழுதோ அவங்க இன்னொரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. அதுதான் கண்டெய்னரோட அவங்களோட ப்ராடக்ட்ல உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க. இப்படி குறுகிய காலத்துக்குள்ள ஆப்கானிஸ்தான் இப்படியான ஒரு இடத்துக்கு வாரத்துக்கு காரணம் அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் தான் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சொல்வதை பார்க்க முடியுது. இப்ப யோசிச்சு பாருங்க, 18 வருஷம் அமெரிக்கா எதற்காக ஆப்கானிஸ்தான்ல யுத்தம் செஞ்சது? கிட்டத்தட்ட $2 ட்ரில்லியன் அமெரிக்காக்கு நட்டம் ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 2400க்கும் அதிகமான ராணுவ வீரர்களை அமெரிக்கா இழந்திருக்கு. எதுக்காக? பூமிக்கு மேல இருந்த உசாமா தேவைப்பட்டாரா அல்லது நிலத்துக்கடியில் இருக்கிற பொக்கிஷன் தேவைப்பட்டுச்சா? உண்மையிலே அமெரிக்கா பயங்கரமான ஒரு நாடு. இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தாமாகவே செப்டம்பர் 11 தாக்குதலை நடத்தி பேரளவுல உசாமா செய்தார் ஒரு கதையை கட்டி அப்படி ஆப்கானுக்குள்ள ஏதாவது கொண்டு போகலான்னு பார்த்தாங்க. ஆனா முடியல. இப்போது அவங்களே வாபஸ் ஆகி இன்னைக்கு வெளியே உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஆசியால மிக முக்கியமான ஒரு நாடாக வளர்ந்து வாரது ஆப்கான் என்று சொல்லப்பட்டது மட்டுமல்ல, இன்னைக்கு உலகத்துக்கே கேஸ் சப்ளை பண்ற அளவுக்கான ஒரு திட்டத்தை ஆப்கானிஸ்தான் செய்து வருகிறது என்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. ஆப்கானுடைய எல்லையில இருந்து கேஸை இவங்க ஆப்கானினூடாக அதே போல பாகிஸ்தானுக்கு கொண்டு போய், பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய், இந்தியாவிலிருந்து இந்த சமுத்திரத்தினூடாக ஏனைய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஜோர்ஜியாவினூடாக ஐரோப்பாக்கு கேஸ் கொடுக்கறதுக்கும், அதே போல கஜகிஸ்தான்ல இருந்து ரஷ்யாவை கவர் பண்ற மாதிரியும் ஒரு திட்டத்தை வகுத்தாச்சு. அதுக்கான பணிகள் நடந்து வருவதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இதுக்கான முழு அனுசரணையும் திட்டத்தினையும் ஆப்கானிஸ்தான் முன்னின்று செய்வதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் ஊடாக பாகிஸ்தான் வரைக்கும், பாகிஸ்தானினூடாக இந்தியா வரைக்கும் செல்லுகின்ற இந்த நிலத்துக்கடியிலான இந்த பட்டர் சிஸ்டம் இருக்குது. இதை செய்து கொள்வதற்காக அதற்கான முழு பாதுகாப்பையும் ஆப்கானிஸ்தான் தருவதாக சொல்லியிருக்குது. ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட 30,000 ராணுவ வீரர்களை இந்த பாதுகாப்புக்கு அமர்த்தியதாக சொல்லப்படுது. அதே நேரம் எங்களது நாடை ஊடுருவத்து செல்வதற்காக இந்த ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு $400 மில்லியன் டெக்ஸ் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி 3 நாடுகளுக்கும் சொல்லி இருந்தது. பிசினஸ்லயும் பங்கு, டெக்ஸிலும் அவங்களுக்கு வருவாய், இப்படியான பல்வேறு விஷயங்களை ஆப்கானிஸ்தான் செய்கின்ற ஒரு வளமிக்க ஒரு நாடாக மாறி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பயங்கரவாதிகள் என்று சீல் குத்தப்பட்ட இந்த ஒரு நாடு இப்போதைக்கு சர்வதேச நாடுகள் அவர்களோடு உறவுகளை பேணுவதற்கும் பிசினஸ் செய்து கொள்வதற்கும் முன்வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயமாக சர்வதேசம் பார்க்குது. உஸ்பெகிஸ்தான் உடனடியாக நாங்க ஆப்கானோடு பிசினஸ்
பல்வேறு உடன்படிக்கைகளை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட $3 பில்லியன் பெறுமதியான 35 வர்த்தக உடன்படிக்கைகளை கைச்சாத்திட்டு அந்த விஷயங்களை துரிதகதியில செய்து கொண்டு போறதை பார்க்க முடியுது. எனவே வளர்ந்து வர நாடுகளை எல்லாம் அது ஓல்டெக் பண்ணி உலகத்துல தரம் வாய்ந்த வளமிக்கு ஒரு நாடாக மாறப்போகிறது என்பதுதான் ஐரோப்பா பார்க்கின்ற ஒரு பார்வையாக இருக்கிறது. பாகிஸ்தான் உள்ள வந்துருமோன்னு பயந்து இந்தியா ஓடி வரதை பார்க்க முடியுது. இந்தியா வந்துட்டு என்று சொல்லி முட்டி மோதிக்கொண்டு பாகிஸ்தான் உள்ள வரதை பார்க்க முடியுது. அதே போல ரஷ்யா ஓடி வரதை பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் மேல சீனா அதனுடைய தூதரகத்தை உருவாக்கி இந்த கனிமங்கள் எல்லாம் எடுப்பதற்கான தொழில்நுட்பத்தில் வழங்குவதாக சீனா சொல்லியிருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலையீடியாக மாறி இருக்கிறது. இப்ப எல்லா நாடுகளிலும் முந்தி கொண்டு ஆப்கானிஸ்தானோட உறவை பேணிக் கொள்ள வேண்டும், பிசினஸ்களை செய்து கொள்ள வேண்டும் என்று முண்டியடிப்பதை பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் நிலத்துக்கடியில் இருந்த மிகப்பெரிய வளங்கள் வெளியில் வந்ததுதான் என்பது நமக்கு தெரிகிறது. எனவே எந்த நாடு வேண்டாம் என்று உலக அரங்கிலிருந்து சர்வதேசம் ஒதுக்கி பார்த்ததோ அந்த நாடு வேண்டும் என்று எமக்கான வாயிலை ஆப்கானிஸ்தான் திறக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு உருவாயிருக்கிறது என்பதுதான் எம்மால் பார்க்க முடியுமான ஒரு விஷயம். இப்போது ஆரம்பித்திருக்கின்ற அமெரிக்கா சீனா வர்த்தக இந்த யுத்தத்திலே அமெரிக்காவின் பின்னடைவிற்கும் சீனாவினுடைய முன்னேற்றத்திற்கும் இந்த ஆப்கானிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் சர்வதேச ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் பார்க்க முடியுது. எனவே இப்படி ஒரு வறுமை கோட்டில் இருந்த ஆப்கானிஸ்தான் தனது வளங்களை பயன்படுத்தி இன்று அமெரிக்காவோட போட்டி போடுற அளவுக்கும் சீனாவோட போட்டி போடுற அளவுக்கும் இன்னைக்கு வளர்ந்திருக்குது என்று கேட்டால் அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் நாடு என்ற பற்றும் தான் என்பது நமக்கு எடுத்துக்காட்டாக பார்க்க முடியும். எனவே எமது நாட்டுக்காக உழைக்கின்றவர்களாக நாமும் மாறுவோமாக, இருக்கின்ற விஷயத்தை பூதாகரப்படுத்தி பேசுகின்றவர்களாக அல்லது எமது குறைகளை மறைத்து வேறொன்றின் மீது பழியை போடுகின்ற கலாச்சாரம் மாறாதவரை நாடாக எம்மால் உயர்ந்து நிற்க முடியாது, உழைக்க முடியாது, நாடாக வெற்றி அடைய முடியாது என்பதுதான் எமது பார்வை. இந்த நிலைகள் மாறட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.